நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/12/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி, டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 2 மற்றும் 3, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:34 வரை ஏகாதசி, பின்பு இரவு 11:16 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை பரணி, பின்பு இரவு 11:26 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:26 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:03 வரை அஸ்தம், பின்பு இரவு 11:26 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாட்டினால் அக்கறை கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். எடுத்தோம் கௌத்தோம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் லாபம் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை திரும்ப கிடைக்கக்கூடும். நிர்வாக திறமைகள் பளிச்சிடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். வேகமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடும். உற்றார் உறவினர்களால் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று கூடுமானவரை எதையும் யோசித்து செய்வது நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டக் கொடுங்க. பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டங்கள் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி எறிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் கூதுகளும் பிறக்க கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். பரணி பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அரசு வழியில் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கிருத்திகை வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க
பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். கூடுதல் லாபம் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உதிரி பண வருமானங்கள் வந்து சேரக்கூடும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று மன வலிமை கூடும் நாகரிக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விட வேண்டும். இன்று பெண்கள் சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று திருப்திகரமான சூழல் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். இல்லத்தில் மட்டும் பணி சுமை இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். இல்லத்தில் சொல்லி முடிவு காண்பது நல்லது. என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலுங்கி விடக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ரோகிணி. இந்த நாள் உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று நீங்க வழிபாடுகளை நம்பிக்கை கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிருகசிரிஷம். இன்று எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி வகை சூடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விரோதிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. நாள்பட்ட வியாதிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடன் பணிபுரிவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். வேலை பலவும் அதிகரிக்கக்கூடும். தீவிரமாக யோசித்ததில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டாலும் முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். தீவிர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. பெண்கள் இன்று திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். அடுத்தவரிடம் விவாதம் பேச வேண்டாம். பெண்கள் இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். காதல் கைகூடவில்லையே என்று கவலையும் பட வேண்டாம். எல்லாம் சரியாக வரக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு காரியங்கள் சூடுபிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. கூடுதல் பணவரவை வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு நிற்க வேண்டும். முக்கிய பொறுப்புகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடும். கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக நீங்க செய்து கொடுக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் மேலோங்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. புனர்பூசம். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். எதையும் யோசித்து செய்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெளிவாக அணுகுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் மேலோங்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று முழுமையான செயல்பாடுகளை கூட வெற்றி இருக்கும். உடன் பணிபுரிவர்களால் சிறு சிறு தொந்தரவு இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணத்தால் வீண் அலைச்சல் உருவாகும். இன்று உடல் அசதி, சோர்வு போன்றவற்றால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்க முடியாமல் மன நிம்மதி குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் தவிர காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து பாதிட வேண்டாம். காதலுக்காக நேரத்தையும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு தைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. என்று நட்பு வட்டம் விரிவடைய கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பூசம். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிரிகள் தவிடுபடி ஆக கூடும். மந்தமான நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பணி சுமை அதிகமாக இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். என்று நீங்க தேவையற்ற பழிசொல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம். என்று மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. செல்வ சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். காசு பணத்தை மட்டும் விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்று யோகோவித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் கூதுகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். விரோதிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. இன்னல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பெருந்தன்மையுடனும் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மங்களகரமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. டென்ஷனாக இருந்த நிலை மாறி இப்பொழுது ஓரளவு சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பிள்ளைகளை நினைத்து வருத்தம் இருக்கும். குடும்பத்தை நினைத்தும் வருத்தம் இருக்கும். உடல் கொஞ்சம் அசதியாக இருக்கக்கூடும். சிம்ம ராசினியர்கள், சரியான உணவு விகிதம் எடுத்துக்கொள்வது நல்லது. இறைவன் வழிபாட்டில் ரொம்ப அக்கறை கொள்ளுங்கள். என்ற அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுமான வரை நீங்க தன்னை பொறுமையாக அணுகினால் மட்டுமே வெற்றி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லுங்க. பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்குங்க. காதல நீங்க பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடியனை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. விடாபடியாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இந்த உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். அது போதுங்க. பூரம், சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்துதான் எதையும் செய்ய வேண்டும். பக்குவமாக எதிலும் ஈடுபட வேண்டும். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். யோசித்து எடுக்கும் முடிவில் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கூடுதலாக சில குழப்பங்கள் இருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உத்திரம், கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பார்த்துதான் எதிலும் ஈடுபட வேண்டும். பக்குவமாக செயல்படுவது மிக நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். தொழில்முறை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசி நேயர்கள், என்ற மனசுக்குள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் வகையில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கிட்டும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் உங்களுக்கு மிகவும் நல்ல விதமாக நடக்க கொடுங்க. மந்தமாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறும். லாபத்திற்கு குறைவு இருக்காது. பொருள் தேக்கம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமையை நிலவ கொடுங்க. என்று பெண்கள் விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். பெண்கள் இன்று ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ள கொடுங்க. காதல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலை பற்றி பயம் மட்டும் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்களாக இருக்க கொடுங்க. தைரியமாக எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம். என்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நிலையான வருமானத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று உங்கள் மனசுக்குள் சந்தோஷம் கொடுமலாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுமலாக இருக்க கொடுங்க. என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் மட்டும் சொல்லி செய்யுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வமும் ஏற்படக்கூடும். சஞ்சல்கள் இருந்தது கண்டிப்பாக தீருங்க. சிக்கல் இருந்தது கூட கண்டிப்பாக தீருங்க. முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கொடுங்க. ஏனைய மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பயணத்தால் தேக பலன் பாதிக்கப்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பொருளாதார நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடன்கள் யாவும் கண்டிப்பாக குறையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல சொல்லும் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படக்கூடுங்க. பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும். காதலை நீங்க அமைதியுடன் வழிநடத்த வேண்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை மட்டும் இல்லத்தில் சொல்வது மட்டுமே சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். என்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பண வர வேண்டி ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. சிரமங்கள் கூட ஓரளவு சரியாக கூடும். என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. விசாகம். என்று கூடுதலாகவே பணவரவு இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கூடுதலாக பணவரவும் இன்றி ஏற்பட கொடுங்க. இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வரக்கூடும். இன்று நட்பு ரீதியில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள்
ஓரளவுக்கு விலகி செல்லக்கூடும். தாராளமான தனவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் இன்று ஆர்வமுடன் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். மனதிற்குள் ஒருவித கவலை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறுங்க. முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடும். சில பணிகள் தாமதமாகத்தான் நடைபெறக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்று மருத்துவம் கூட கை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தேற்றி விட கொடுங்க. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதி நுட்பத்துடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று எதை செய்வதாக இருந்தாலும் சிறந்த முறையில் செய்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. காதல நீங்க பொறுமையாக செயல்படுவது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செய்யுங்கள். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் நீங்க மதி நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் உங்களை ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. மதி நுட்பத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். சுமூகமான சூழல் எதிலும் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். என்று நீங்க எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். அனுஷம். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடுங்க. விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். தந்திரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தி குறிவுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லுங்க. என்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கூடுங்க. கேட்டை பேச்சாற்றல் வெளிப்பட கூடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்பட வேண்டும். என்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். நம்பிக்கைக்குரியவரை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அபாரமான வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள். பொது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று பயணங்களால் அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காண்பீர்கள். நட்புடன் இன்று அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். பெரிய பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லைங்க. திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். லகுவாக இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மன சஞ்சலம் இருந்தது கண்டிப்பாக தீருங்க. கவலை மறந்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்கள் இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கூட்டு தொழில் கூட லாபம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியாக செயல்படுங்கள். காதல் நம்பிக்கையுடன் இருங்கள். கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று தைரியம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க சந்தோஷமாக காணப்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று நீங்க பரபரப்புடன் கொஞ்சம் இருப்பீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். போராட்டம். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இரவு நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறும். என்று நீங்க சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். போராட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் என்று நிறைவாக இருக்க கொடுங்க. செயல்களில் கண்டிப்பாக வேகம் ஏற்பட கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். சிரமங்கள் ஓரளவு விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடும். தாராள பணவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான தருணங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முழு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மனம் மகிழ கொடுங்க. பொது வாழ்க்கையில தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்திலும் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அபரிவிதமான லாபத்தை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய தொகையை மட்டும் எளிதில் ஈடுபடுத்த முடியும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுத்துங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பாராத உயர்வுகளை பெற முடியுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அனைவரும் உங்களை வாழ்த்து கொடுங்க. பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கும். எங்கேயோ கேட்ட பணம் கூட இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட கொடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும். பயப்பட வேண்டாம். காதலை பற்றி இல்லத்தில் பேசுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். என்று மாணவர்கள் முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று தெளிவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. என்று மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். சுகபோக வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும்.
சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. யோசித்து செய்யும் காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். மதில் மேல் இருந்த பூனை நிலை மாறி கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. கும்பராசினியர்கள் திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாளாக இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. வழக்கமான பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். நேற்றைய பிரச்சனை கூட இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இன்று பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் சமாளித்து விட முடியும். பெண்கள் இன்று வருமானத்திற்கு கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சுய தொழில் செய்யலாமா, வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். பெண்கள் உங்க மனசுக்கு ஏற்றாற்போல் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பயம் கொள்ள வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. காதல் கைகூடுமா கூடாதா, நம்பிக்கையுடன் இருப்பீர்களா என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக காதலை பற்றி கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்காதீர்கள். செய்யும் வேலையில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தித்திக்கும் செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பருடன் சேர்ந்து சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சதயம் பார்த்து பேசுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். பெரிய பிரச்சனைகள் நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு கூடுதல் பணவரவு கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளை என்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான சூழல் என்று வெளிப்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. என்று உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் உங்களுக்கு சந்தோஷமான நிலையில் இருக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தன வரவினை என்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. இன்று நல்ல நிலைக்கு உயர செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிகழ்கால தேவைகளும் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு இருக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். என்று உங்க மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யோசித்து செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள்.
பெருமிதம் கொள்ளும் நாளாகத்தான் இருக்கக்கூடும். மீனம் ராசினிகளுக்கு இன்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய வல்லமை இன்று ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வேகமுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய குழப்பத்தை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படவும் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படிக்க வேண்டும். விடுமுறையாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். தினசரி ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் லட்சியத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடையினை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வலிமை உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று நீங்க தீவிரமாக யோசித்து காரியங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாதி. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மதில் மேல் இருந்த பூனை நிலை மாறி மனசுக்குள் மகிழ்ச்சி கூடுங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு இன்னல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.